தமிழக உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் தராஸ் ராம் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நீங்க கொடுத்த ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ்ல இங்க கொஞ்சம் கதி கலங்கி போயிருக்காங்க. 150 கூட வராது அப்படின்ற மாதிரி பிஜேபிக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இங்க நாங்க ஒரு பெரிய டிஸ்கஷனே போட்டோம். எப்படி அப்படி சொல்றாரு சார்? எப்படி? ஏன்னா நார்த் இந்தியாலேருந்து வர நியூஸ் எல்லாம் இன்னைக்கு பிஜேபி அடிச்சு தூக்குறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து இழுக்கிறதே 400 சீட்டு மேல ட்ரை பண்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேசணும், நிறைய விவாதங்கள் போச்சு. உங்களோட கருத்துக்கள் எங்களோட வியூவர்ஸ்க்காக சார். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில அவங்க 300 இடங்களை ஏற்கனவே வச்சிருந்தாங்க. 370 இலக்குன்னு பிரதமர் சொல்றாரு. என்டிஏ 400 இலக்குன்றாரு. என்டிஏல இருக்கிற கட்சிகள்னு பார்த்தா மகாராஷ்டிராவை தவிர பெரிய கட்சிகள்னு எதுவும் கிடையாது. வேற ஆப்போசிஷன்ல பாத்தீங்கன்னா மாநிலத்தை ஆளுகிற கட்சிகள் ஏராளமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தை ஆளுகிற கட்சிகள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பெரிய அளவுக்கு வெற்றி பெற முயற்சிக்கும். இப்போ இங்க 40 தொகுதி இருக்குன்னா திமுக 40ஐயும் கைப்பற்ற முயற்சிக்கும். கண்டிப்பாக 30 சாத்தியம். அது போக சில மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லாத மாநிலங்கள்ல யார் ஜெயிச்சாலும் அது ஆன்டி பிஜேபிக்கு தான் போகும். இப்ப கேரளா யார் ஜெயிச்சாலும் ஆன்டி பிஜேபி தான். அப்ப நீங்க கண்ட்ரிய சவுத் ஒரிசாவில இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு பெரிய நிலப்பகுதி, ஜார்க்கண்டையும் அதுல சேர்த்துக்கிடணும். 171 தொகுதி வருது. 170ன்னு ரஃபா வச்சுக்கோ. அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அதாவது ஆந்திரா தெலுங்கானா ஒன்றுபட்டதா வச்சுக்கோங்க. கேரளா, கர்நாடகா, ஒரிசா, ஜார்க்கண்ட். இதுல கள நிலவரத்தை பாருங்க. ஒரிசால பிஜேபி செகண்ட் பிளேஸ். அதாவது இங்க அதிமுக திமுக மாதிரி பிஜேடி அண்ட் வெர்சஸ் பிஜேபி. காங்கிரஸ் ரொம்ப பின்னாடி இருந்துச்சு. ஆனா இப்ப இவங்க இந்த இலக்குல என்ன ஆகுறாங்கன்னா, 1வது இடத்துல இருக்கிற பிஜேடியோட 2வது இடத்துல இருக்கிற பிஜேபி கூட்டணி போடுது. அதாவது அதிமுக திமுக கூட்டணி மாதிரி. ஆமா, அது அட்வான்டேஜா தான் போகும். எப்படி அட்வான்டேஜ் வரும்? காங்கிரஸ் அந்த இடத்துக்கு சேர்ந்துரும்ல. ஆமா, 2வது பொசிஷன் வந்தாலும் அதிமுக திமுக சேர்ந்தனா அது அவங்கள யார் சார் பீட் பண்ண முடியும்? இல்ல, அந்த இடத்துல தவறு எப்படி இழைக்கிறாங்கன்னா, அதிமுக திமுக இணைப்பு முயற்சி அந்த 79ல அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் அட்டன் பண்ணவங்க. கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அதிமுக திமுக இணையுது. இதே ஒரிசால இருந்து வந்த இன்றைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் தந்தை அவர் நடத்தினார் அந்த பிரஸ் மீட்டை. ரைட்டுங்களா? அது ஒர்க் அவுட் ஆகல. என்ன காரணம்னா, பெர்மனண்டாவே 72ல இருந்து திமுக எதிர்ப்பு தான் அதிமுக ஓட்டு. அதே மாதிரி ஒரிசாவில் பிஜேபி எதிர்ப்பு தான் பிஜேடி ஓட்டு. பிஜேடி எதிர்ப்பு தான் பிஜேபி ஓட்டு. லோக்கல் மாநில தலைவர் இப்பவுமே என்ன சொல்றாருன்னா, இது எதுக்கு இந்த கூட்டணி தேவையே இல்லை, இது இங்க முதலமைச்சரோட அட்வைசர் பாண்டியன் அவரோட ஏற்பாடு, ஒரிசால இருக்கிற சுரங்க தொழில் முதலாளிகள் தங்க தொழில் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்றாங்க, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு லோக்கல் பிஜேபி லீடர் சொல்றாரு. இங்க பலரை என்ன தவறு பண்றோம் அப்படின்னா, வெறுமனே கருத்து கணிப்பை பிளைண்டா நம்புறோம். ஆனா அது எல்லாமே இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு. ஒப்பீனியன் போல் இப்ப இண்டஸ்ட்ரி. பத்திரிகைகள் நடத்துறது கிடையாது. பத்திரிகைகள் பேனர்ல அந்த இண்டஸ்ட்ரி நடத்துது. மொத்தமே ஒரு 40-50 பேர் தான் இருக்காங்க இந்தியால. 40-50 பேருமே ப்ரோ பிஜேபி ஆகிட்டாங்க. என்ன காரணம்னா, தெலுங்கானாவும் அதுக்கு ஒரு உதாரணம் தான், சமீபத்திய உதாரணம். காங்கிரஸ் தெலுங்கானால எங்க இருந்தது? டிஸ்டன்ட்ல இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்து இருக்கு. இப்போ இதே பாயிண்ட் நீங்க ஜார்க்கண்ட்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா 170 தொகுதியில அதிகபட்சமா பிஜேபி 30 தொகுதி ஜெயிச்சா ரொம்ப ஆச்சரியம். தமிழ்நாட்டுல என்ன? கர்நாடகால கூட அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியாது. கர்நாடகால தான் நான் 10-12 போட்டு வச்சிருக்கேன். கர்நாடகால தான் என்னோட கணக்கு 10 இல்லைன்னா 12 தொகுதி வருங்கிறது என்னோட கணக்கு. பேசிட்டு இருக்காங்க. ரைட்டுங்க. இப்போ ஆந்திரால பவன் கல்யாண் தெலுங்கு தேசம் கூட்டணி. பவன் கல்யாண் தெலுங்கானால அவரு போட்டியிடும் போது அவருக்கு கிடைச்சது என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு பெரிய ஒரு ஓட் கேச்சிங் எந்திரம் வைக்கல. சினிமா ஸ்டார், ஜஸ்ட் லைக் கமல் மாதிரி தான். ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ள போகணும், அவ்வளவுதானே தவிர மிஷினரி கிடையாது. தேர்தல் மிஷினரி இல்ல. அப்போ
பிராக்டிகலி ஸ்பீக்கிங் வந்து தெலுங்கு தேசமும் பிஜேபியும் கூட்டணி ஏற்படுவதை தெலுங்கு தேச தொண்டர்களை விரும்பல. ஏன்னா காலம்புறம் அவங்க ஏத்து அரசியல் பண்ணியிருக்காங்க. அப்ப இது யாருக்கு அட்வான்டேஜா முடியும்னா பின்னாடி இருக்கிற காங்கிரஸுக்கு அல்லது இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒய்எஸ்ஆருக்கு. ஒய்எஸ்ஆருக்கு அட்வான்டேஜ்னா ஒய்எஸ்ஆர் இது நாள் வரைக்கும் பிஜேபி ஆதரவாளர். ஆமா, இது வரைக்கும் வந்து ஒரு சாஃப்ட் முறையில தானே வந்து அவர் அணுகிட்டு இருந்தாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்து பிஜேபி போனா பிஜேபிக்கும் ஒய்எஸ்ஆருக்குமே புட்டுக்குமே. ஆமா, நிச்சயமா டிடிபியோட நாளைக்கு யாரு காங்கிரஸுக்கு கூட இடம் கிடைச்சாலும் ஒய்எஸ்ஆர் கூட இடம் கிடைச்சாலும் அவங்க ஆன்டி பிஜேபி தானே வருவாங்க. சரி, ஓகே. அதாவது பிராக்டிகலா வந்துங்க இவங்க நம்ம ரெண்டு தவறு பண்றோம். என்னன்னா, ஒண்ணு நம்ம வந்து ஏதோ ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் இல்ல ஒரு எதிர்க்கிறோம். ஆமா, அப்படி பார்க்க கூடாது. நம்ம எப்படி பார்க்கணும்னா முதல்ல வந்து ஒரு சார்ட் போட்டு போன தடவை ஜெயிச்ச சீட்டு இந்த தடவை ஜெயிக்கக்கூடிய சீட்டு ஒரு சார்ட் போட்டுட்டு கள நிலவரம் மாற மாற அந்த சார்ட்டை மாடிஃபை பண்ணிட்டே வரணும், அப்டேட் பண்ணிட்டே வரணும். சரிங்களா? எப்பவுமே அப்படிதான் நம்ம செய்ய முடியும். மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ங்கிறது அதானே. அப்போ அப்படியான ஒரு சார்ட் நம்ம போட்டு பார்த்தோம்னா, என்னோட சார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஏதோ பிளைண்டா சொல்றதா நினைக்க வேண்டாங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு டீட்டெயிலா போறேன். இப்போ வந்து தமிழ்நாடு ஆந்திரால எவ்வளவு சார், தமிழ்நாடுல எவ்வளவு சார் ஆன்டிசிபேட் பண்றீங்க? இப்ப நீங்க எந்த ஸ்டேட் வேணாலும் கேளுங்க, என்னோட சார்ட்ல நான் சொல்றேன். தமிழ்நாடு 39 தொகுதி இருக்குங்க. பிஜேபிக்கு ஒரு தொகுதியுமே கிடைக்காது. 0. ஆந்திரால வந்து ஆந்திர பிரதேஷ் 25 தொகுதி இருக்கு. பிஜேபிக்கு வந்து நான் வந்து 2 தொகுதி வந்து போட்டு வச்சிருக்கேன். இன்க்ளூடிங் டிடிபி அந்த அலையன்ஸ் மாதிரி பாக்குறீங்களா? டிடிபி நான் எப்படி அதை கால்குலேட் பண்றேன்னா, டிடிபி பிஜேபி ஜன் கல்யாண் அலையன்ஸ் வந்துச்சுன்னா, பவன் கல்யாண் அலையன்ஸ் வந்துச்சுன்னா அது அட்வான்டேஜ் டு ஒய்எஸ்ஆர் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஓகே, அப்புறம் கேளுங்க. கர்நாடகா சார். கர்நாடகால வந்து பிஜேபிக்கு மொத்தம் 28 சீட்டுங்க. நான் பிஜேபிக்கு 6 போட்டு வச்சிருக்கேன். 6 ரொம்ப கம்மின்னு உங்களுக்கு தோணல? எப்படிங்க? அங்க வந்து ஆளுங்கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி, அப்புறம் வந்து பிஜேபியும் தேவகவுடா கட்சியும் வந்து கூட்டு. தேவகவுடா கட்சி வந்து இப்பவுமே வந்து அங்க ஓல்டு மைசூர் ஸ்டேட்ல செல்வாக்கெல்லாம் இழந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து மெயின் பேக் வந்து முஸ்லீம் ஓட்டு வங்கி. டோட்டலா அது அகைன்ஸ்ட் ஆகும். 30 to 35% வருது. அது அவரோட ஏரியால. அதெல்லாம் அவர் பாலிடிக்ஸே அதுலதான் இருந்துச்சு. ஆமா, பட் ஒக்கலிங்கா ஓட்ஸும் அவருக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது வராதா? அது வரலையே, போன தடவை வரலையே. ஓகே, போன தடவை வரலங்கிறதான அதோட பிரச்சனை. ஆக்சுவலா பிராக்டிகலா அந்த தேவகவுடா கட்சியில இருந்த முஸ்லீம் லீடர்ஸ் வந்து விலகி வந்துட்டாங்க இந்த கூட்டணியை ஏத்து. சரி, ஆறே வந்து நான் கொஞ்சம் அதிகமா தான் போட்டிருக்கேன். 6 அதிகம்ன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஆமா, ஓகே. இப்ப நீங்க வேற கேரளால 1 வரும்னு நான் நினைக்கிறேங்க. ஓகே, மொத்த சீட்ல 1 வரும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. 20 தொகுதி இருக்கு. 1 வருங்கிறது என்னோட கணக்கு. சரி, ஒரிசா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரிசா வந்துங்க அது இந்த டெவலப்மெண்ட் வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். அதாவது பிஜேபியும் பிஜேடியும் சேர்ந்தது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். இன்னும் நான் வந்து ஒரிசா பேப்பர்ஸை முழுமையா படிக்கல. நான் எல்லாமே என்ன பண்றேன் அப்படின்னா அந்தந்த மாநில பேப்பர்களை எடுத்து படிக்கிறேன். சரி, ஓகே. சரி, ஒரு டெவலப். ஏன்னா பிளைண்டா வந்து நம்ம பாக்குறதுல அர்த்தமே இல்ல. சரி, ஓகே. மாநில பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணணும். சரி, ஒரு கருத்து கணிப்பை நடத்துறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், பிளைண்டா ஒரு கொஸ்டினரை ஃபில்அப் பண்றோம். உங்ககிட்ட கேட்கறோம், நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? இந்த கட்சி. நான் என்கிட்ட கேட்கறேங்க, நான் இந்த கட்சி. அது சரியா வராது. என்ன காரணம்னா நம்ம வந்து உண்மையே எப்பவுமே சொல்றது இல்ல. சரி, ஓகே. அதுக்கு பதிலா இப்ப மாடர்ன் மெத்தட் நிறைய வந்துருச்சு, மிஷின் லேர்னிங் டூல்ஸ். உங்களையே என்னையும் வந்து கருத்து கணிப்பு எடுக்கும் போது உங்களோட ஃபேஸ்புக் பேஜ், உங்களோட சோசியல் மீடியா பேஜ் அனலைஸ் பண்ணணும். என்னோட ஃபேஸ்புக் பேஜ், என்னோட சோசியல் மீடியா பேஜ் அனலைஸ் பண்ணணும். நான் என்ன கருத்தை தெரிவிச்சிருக்கிறேங்கிறத வச்சு ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் கிரியேட் பண்ணணும். அப்படி யாரும் இப்ப பண்றதே இல்ல. இன்னும் ஓல்டு மெத்தட்ல இருக்காங்க. போய் கேட்டு கருத்து கணிப்புல புள்ளி விவரம் போடுற ஓல்டஸ்ட் மெத்தடுங்க அது. சரி, அதெல்லாம் இப்போ பிரயோஜனமே இல்ல, சுத்தமா பிரயோஜனம் இல்ல. ஆனா அது அவ்வளவுதான் பட்ஜெட்டும் அவங்க கிட்ட இருக்கு. அது போக அவங்க வந்து மத்திய ஆளுங்கட்சிக்கு பயப்படுறாங்க. எப்படி வருதுனாங்க, ஆளுங்கட்சி ஜெயிக்கும்னு சொல்றது அது சேஃபுங்க. ரைட்டா? அவங்க ஜெயிச்சா நம்ம சொன்னது நடந்து போச்சு. அவங்க தோத்தா புதுசா வர்ற கட்சி கேள்வி கேட்க போறது இல்ல. கருத்து கணிப்பு நடத்துற நிறுவனங்களுக்கு
எந்த வேல்யூவும் கிடையாது. அதாவது போன தடவை ஏன் தப்பா சொன்னீங்கன்னு யாரும் கேட்க போறது இல்ல. பத்திரிகைகள் இப்ப இந்தியா டுடே நடத்துது. கிரெடிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல சார். யாருக்கு? யாரு? இப்ப புதிய தலைமுறை கருத்து கணிப்பு கிரெடிபிலிட்டி புதிய தலைமுறைக்கு தானே. ஆமா. கருத்து கணிப்பு நடத்துற நிறுவனத்துக்கு என்ன லாஸ்? அது லாஸ் கிடையாது. கிரெடிபிலிட்டி வந்து அந்த இடத்துல அதுல இடிக்குதுன்ற. இப்ப நாங்க வந்து கருத்து கணிப்பு நடத்தும் போதுங்க பத்திரிகையில இருந்து நிருபர் அனுப்பி நடத்துவோம். ஆமா. பயப்படுவோம் நமக்கு கிரெடிபிலிட்டி லாஸ் வந்துரும்னு. இப்ப அப்படி இல்ல. அதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கிறதே கருத்து கணிப்பு இண்டஸ்ட்ரி, ஒப்பீனியன் போல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஓகே. ஜார்க்கண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? ஜார்க்கண்ட்ல இந்த வரங்க ஜார்க்கண்ட்ல வந்துங்க 14 தொகுதி இருக்குங்க. 14 தொகுதியில வந்து பிஜேபிக்கு 3 தொகுதி கிடைக்குங்க. மகாராஷ்டிரா ஃபைனலா இந்த மகாராஷ்டிரா இப்ப இருக்கிற டெவலப்மெண்ட் 48 தொகுதிங்க. பிஜேபி 18 தொகுதி கிடைச்சா ஆச்சரியம். மொத்தமா பார்த்தா 21 28 30 தான் சார் வருது. அவ்வளவுதான். ஒரிசா விட்டு ஒரிசாவை மட்டும் தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியலங்க. இன்னும் ஒரு 2 நாள் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். சரி 30ங்கிறது 40ன்னு வைங்க. சரி. 170 தொகுதியில 40 தொகுதிங்க. மகாராஷ்டிரா சாத்தீங்கன்னா 218 தொகுதி. ஆமா. ஜார்க்கண்ட்ல இருந்து மகாராஷ்டிரால இருந்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்ல இருந்து கீழே டவுன் சவுத் வந்தீங்கன்னா 200 தொகுதி. ஆமா. அதுல நீங்க வந்து 40 தான் தரீங்க. அப்போ இருங்க கடைசியில ஒரு கிரேஸ் மார்க் போடுவோம். பரிச்சை நேரமா இருக்குல்ல கிரேஸ் மார்க் ஒன்று போடுவோம். 40ன்னு வச்சுக்குவோம். இல்ல கால்குலேஷனை போட்டே வருவோம். என்னோட லாஜிக் என்னங்கிறத நான் சொல்றேன். என் லாஜிக்ல தப்பு இருந்தா நம்ம தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம பேசுவோம். இப்போ பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டு ஏரியா ஆமா 1 மத்திய பிரதேஷ் சொல்லுங்க சார். 29 தொகுதி இருக்குங்க. ஆமா. நான் பிஜேபிக்கு 18 தொகுதி போட்டிருக்கேன். 18. ஓகே சரி. அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் இன்னும் இல்ல சரியா இல்ல. ஓகே சரி. அது கடைசியில வச்சிருக்கிறேன். ராஜஸ்தான் அதாவது மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் எல்லாமே இந்தியா ஒரு காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படி இல்லைன்னா இந்தியா கூட்டணி வெர்சஸ் பிஜேபிங்கிற அந்த ஸ்டாண்டுக்கு போயிட்டாங்க. அதனாலதான் நான் அதை முதல்ல எடுத்தேன். மத்திய பிரதேஷ் போட்டீங்களா நீங்க? இப்போ வந்து ராஜஸ்தான் 18 கொடுத்திருக்கீங்க சார். நீங்க 18 கொடுத்திருக்கேனா? ராஜஸ்தான் 25ங்க. ராஜஸ்தான் 25 மொத்தமா. மொத்தம் 25ல 15 கொடுத்திருக்கேன் பிஜேபிக்கு. 25ல 15. ஓகே. யூபி பாருங்க. யூபி வந்துங்க போன தடவை அவங்க 60 வாங்கியிருந்தாங்க. இந்த தடவை வந்து குறைவுங்கிறது தான் என்னோட கணக்கு. 80 தொகுதிங்க. இந்த தடவை நான் 50 போட்டிருக்கேங்க. போன தடவை 60 வாங்கியிருந்தாங்க. இந்த தடவை 10 குறைச்சு 50 கொஞ்சம் தாராளமா போட்டிருக்கேன். இப்ப கேளுங்க. குஜராத்ல வந்துங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்து காங்கிரஸ் ஏஏபி கூட்டணிக்கு சில இடங்கள் கிடைக்கும். அத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 26 தொகுதி. பிஜேபிக்கு வந்து நான் 20 போட்டிருக்கேங்க. ஓகே. 26ல 20. ஓகே ரைட். கேளுங்க. அதுக்கப்புறம் எங்க சார்? பஞ்சாப், ஹரியானா இல்ல பீகார் பாருங்க. பீகார் 40ல வந்து நான் நிதிஷ்குமார் போனது பிஜேபிக்கு நஷ்டம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா நிதிஷ்குமாரோட அந்த பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, அதிக தொகுதி கேட்கிற பிரஷர், அதுல அந்த கூட்டணி கலகலக்குங்கிறது என்னோட கருத்து. பீகார் பேப்பர்களை படிச்ச வகையில அவங்க எப்படி எஸ்டிமேட் போடுறாங்கன்னா நிதிஷ்குமார் போனது இந்தியா கூட்டணிக்கு நல்லதுன்றாங்க. சரி. என்ன காரணம்னா அவரோட அந்த அழுத்தம் அந்த ஒரு ஜெல் ஆகல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ? சுத்தமா ஜெல் ஆகலங்க. அது இந்த வாட்டி அவங்க நடத்தின அந்த கூட்டமே வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதாவது இவங்க லாலு பிரசாத் கூட்டமே பெரிய எடுத்துக்காட்டு. இல்ல அவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா லெப்ட் சேருது இல்ல, அங்க வந்து சிபிஐ எம்எல் வந்து ஓட்டு இருக்குங்க. சரி. போன தடவை தனியா நின்று அவங்க கிட்டத்தட்ட சில தொகுதிகள் எம்பி தொகுதிகள்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் இதுக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. பீகார் பூராமே 40 தொகுதியில என்னோட கணக்கு பிஜேபிக்கு அதிகபட்சம் 10 தான். சரி. வேற பீகார் பாத்துட்டோம், உத்தரப்பிரதேசம் பாத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த மொத்தமா வந்து அந்த சைடுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி சார்? இல்ல இப்ப வந்துங்க நீங்க பெரிஃபரல் இந்தியா இருக்க, பெரிஃபரல் இந்தியால வந்து நமக்கு பஞ்சாப்ல பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லைங்க, 0 தான். ஓகே, பஞ்சாப்ல 0 தான். ஓகே. வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிஜேபிக்கு பெரிய வாய்ப்பு இல்ல. ஆனா மம்தாவோட வீச்சும் குறைஞ்சுக்கிட்டே வருது.
சந்தோஷ் ஆமா, காலின் சந்தேஷ் கலினால. ரொம்ப ரொம்ப கெட்ட பேர் இருக்கு. அப்ப கடைசி ஆமா. நேரத்துல மம்தா வந்து மெகா கூட்டணியே அமைச்சிருவோம், அதான் நல்லதுன்னு சேஃப்னு ஃபீல் பண்ணாங்கன்னா மம்தா காங்கிரஸ் லெஃப்ட்னு அதுல சேர்ந்துரும். மம்தா வந்து இவங்களோட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஏன்னா அவங்க பாக்குறீங்களா? கை ரொம்ப இறங்கிருச்சு. இப்போ முதல்ல வந்து அவங்க இருந்த அந்த ஒரு பொசிஷன்ல இப்ப இல்ல. சரி, ஓகே. ஆனா எவ்வளவு நான் வந்து சார்? பழைய பொசிஷனுக்கு 10 போட்டிருக்கேங்க பிஜேபிக்கு. சரி. புதிய பொசிஷன்ல 7 வரலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு சில பாக்கெட்டட் ஏரியால மட்டும் அவங்களால வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறேன். ஒரு 10 போடுங்க நீங்க. சரி, ஒரு 10. ஓகே. அப்போ பஞ்சாப்ல ஒண்ணும் இல்லையா? சண்டிகர் 0ங்க. ஒரு தொகுதி சண்டிகர் தான் இருக்கு, 0. ம். ஹரியானா. ஹரியானா. ம். ஹரியானால வந்து என்னோட கணக்கு மொத்தம் வந்து 10 தொகுதிங்க. 2க்கு 5 போட்டிருக்கேன். பிஜேபிக்கு 5. ஓகே. ஏன்னா அங்க வந்து அடுத்த டெவலப்மெண்ட் என்ன வருதுன்னா, டெப்டி சிஎம் வந்து சவுத்தாலாவோட பேரை இப்போ என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில வர்றாரு. ம். அவர் வந்தாருன்னா இன்னும் குறைஞ்சு போயிடும். ம். ரைட்டுங்களா? இப்போ வந்துங்க நீங்க இதை கூட்டுங்க. 128 வருது சார். ரைட்டு. இப்போ வந்து மிச்ச மாநிலங்களை பார்ப்போம். அதாவது பிஜேபிக்கு இப்போ அசாம் 14 தொகுதி இருக்கு. பிஜேபி தாராளமா 8 வருங்க. ஓகே. அருணாச்சல பிரதேஷ் 2 தொகுதி இருக்கு. பிஜேபிக்கு தாராளமா வந்து 1 தொகுதி வரும். 2 கூட வரலாங்க. 2னே போட்டுக்கலாம். ஓகே. ரைட்டுங்களா? அப்புறம் கோவா 2 தொகுதி இருக்கு. பிஜேபிக்கே 2யும் போட்டுருங்க. சரி. அப்புறம் வந்து ஹிமாச்சல பிரதேஷ் 4 தொகுதி இருக்கு. பிஜேபிக்கு 3 போட்டுருங்க. ஹிமாச்சல பிரதேஷ் ஆளுங்கட்சி காங்கிரஸ் தான், இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற குழப்பங்களை நான் கணக்கில் எடுத்து பிஜேபிக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறேன். சரி, ஓகே. ரைட்டுங்களா? அப்புறம் வந்து மணிப்பூர்ல நான் பிஜேபிக்கு 0 தான் போட்டிருக்கேன். மணிப்பூர்ல 0. ஓகே. அதே மாதிரி மேகாலயால 1 போட்டிருக்கேன். மிசோராம் 0 போட்டிருக்கேன். நாகாலாந்து 0 போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க அந்த மலை ஜாதி மக்களோட அந்த ஒரு லிங்க் வந்து அங்க ஒர்க் அவுட் பண்ணுது. அது மணிப்பூரோட எக்ஸ்டென்ஷனா இருக்கு எல்லாமே. அதனால அதுல வந்து அவங்க பெரிய வாய்ப்பு பிஜேபிக்கு இல்ல. இப்போ வந்து தெலுங்கானால வந்து பிஜேபிக்கு சில தொகுதிகள் ஒரு 3 தொகுதி வரைக்கும் எளிதா கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேங்க. 5 தொகுதி போட்டுங்க. 17 தொகுதி இருக்கு. 5 போட்டு. ஓகே. ஏன்னா போன தடவை அவங்க 4 வாங்கியிருந்தாங்க. இந்த தடவை கூடுதலா வாங்குறதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கு. சரி. இப்போ லடாக், லட்சத்தீவு இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இந்த ஒத்த தொகுதியா இருக்கிறது எல்லாத்துலயுமே பிஜேபிக்கு அட்வான்டேஜ் 5 போட்டிருங்க. டெல்லி வந்து 0 தான். ஓகே. பாண்டிச்சேரி ஒன்னும் வராது. ஆக மொத்தம் 36 ஸ்டேட்ல பிஜேபி 150ல இருந்து 160க்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன், என் ஃபிகரை ஒத்துக்கவே வேண்டாங்க. என் ஃபிகரை நீங்க த்ராஷ் அவுட் பண்ணுங்க. எந்த இடத்துல இது தப்புன்னு சொல்லுங்க. திருப்பி அதே பேப்பர்களை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இது வந்து நம்ம இப்ப போடுற ஃபிகர். நிறைய நிலைமைகள் மாறும். இன்னும் 2 மாசம் இருக்கு. பிஜேபி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம், இல்ல வந்து லோயரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா 150ல ஸ்டார்ட் பண்ணும்போது 250க்கு மேல எப்படி வருவாங்க? நீங்க இப்படி கணக்கு போட்டு பார்த்தா நிச்சயமா வந்து 150 160 மாதிரி தான் சார் வருது. தயவு செஞ்சு உங்க நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு நெட்ல போய் ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து வர்ற பேப்பர்கள், இங்கிலீஷ் பேப்பர்களை தயவு செஞ்சு படிங்க. அதுல நிறைய ஸ்டோரிஸ் வருது. சரி. நிறைய ஜேர்னலிஸ்ட் எழுதுறாங்க. அவங்க வந்து அதாவது பேப்பரோட நியூஸ படிக்காதீங்க, ஸ்டோரிஸ் படிங்க. நிறைய ஜேர்னலிஸ்ட் எழுதுறாங்க. என்னை மாதிரி நான் ஒரு தமிழ் பேப்பர்ல இங்க எழுதுற மாதிரி அங்க வந்து ஒருத்தங்க எழுதுறாங்க, காலம்ஸ் எழுதுறாங்க. அதை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு இன்டீரியர் பாலிடிக்ஸ் புரியும். மேலெழுந்த வாரியா பாத்தீங்கன்னா பிம்பம் தான் தெரியும். மோடிங்கிறவர் மிக உயர்ந்த பிம்பம், அவரை வீழ்த்த முடியாது. அப்படி வீழ்த்த முடியாதுன்னா அவர் எதுக்கு ஒரிசால போய் பிஜேடியோட போய் எதுக்கு சேர முயற்சி பண்றாரு? ஏன் வந்து ஆந்திரால வந்து அவரு டிடிபி ஏற்கனவே போன தடவை டிடிபி தான் கோச்சிட்டு வெளியில போச்சு, அவங்களோட சேர முயற்சி பண்றாரு? ஏன் இங்க மீண்டும் மீண்டும் அதிமுகவுக்கு வலியுறுத்தல் கொடுக்குறாங்க? ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபி பதற்றத்தோட இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து மீண்டும் மீண்டும் அந்த கூட்டணியை வந்து பெருக்க பாக்குறாங்க. அது புரியலையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா 400க்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அது ட்ரை பண்ணலாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? நான் கூட தான் ஹையஸ்ட்க்கு ட்ரை பண்ணுவேன்.
அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? அது சரி 400க்கு ட்ரை பண்ணலாம், அதுல என்ன இருக்கு? 200 கிடைக்கும். இல்ல அதாவது கட்சி வந்து முயற்சி பண்றது என்ன தப்பு இருக்கு? அடிப்படையில இப்படி பாருங்க, இதை வேற மாதிரி பார்ப்போங்க. இப்போ இந்தியா கூட்டணியில இருக்கிற மாநில கட்சிகள், அதாவது ஆட்சியில இருக்கிறது இல்லைன்னா 2வது இடத்துல இருக்கிற கட்சி, இதைத்தான் நான் மாநில கட்சின்னு எடுத்துக்கிறேங்க. இந்த 3வது இடம் 4வது இடத்துல இருக்கிறவங்க பெரிய சீட்டு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல 1, 2 பிஜேபிக்கு எதிராக இருக்கு. இங்க வாய்ப்பு இல்ல. கேரளால வாய்ப்பு இல்ல. ஆந்திரால ரூலிங் பார்ட்டி 1ங்கிறது அவங்களும் 2வது இடத்துல இருக்கிறதாக சொல்லப்படுகிற சந்திரபாபு நாயுடு தான். அவர் 2வது இடத்துலயும் இல்ல. ஆனா 1 இப்ப ஆன்டியா மாறிடுச்சு. ரைட்டா? கர்நாடகால 1 ஆன்டி, என்னன்னா நம்பர் 1 ரூலிங் பார்ட்டி வந்து ஆன்டியா இருக்கு. அப்புறம் ஜார்க்கண்ட்ல இப்ப இவங்க பண்ண குழப்பங்கள் எல்லாமே அங்க மக்கள் மனதுல ரொம்ப தீராத வடுவை உண்டாக்கி இருக்கு. இப்போ சவுத்ல வந்துங்க ரூலிங் பார்ட்டி சைட்ல இருக்கிற எதுவுமே வந்து எக்ஸப்ட் ஒரிசா லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டை தவிர மற்ற யாருமே பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவா இல்ல. சவுத்துன்னு நான் சொல்றது ஜார்க்கண்ட்ல இருந்து தமிழ்நாடு வரைக்குமான பகுதி. மகாராஷ்டிரால அது பயங்கர குழப்பம். அது போக இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, சபாநாயகர் இவங்களைத்தான் வந்து உண்மையான சிவசேனான்னு அங்கீகரிக்க முடியாது, எங்களோட ஆர்டரே நீங்க புரிஞ்சுக்கிடல. என்ன காரணம்னா, ஒரு பார்ட்டினா லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி வேற, பொலிட்டிக்கல் பார்ட்டி வேற. லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியில மெஜாரிட்டி மாறலாம் குறையலாம், ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டியை வச்சுதான் நீங்க முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுக்கும் போது நீங்க எப்படி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லேட்டஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் நீங்க ஏன் எடுத்துக்கிடலன்னு கேக்குது. தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிடல, அது தேர்தல் ஆணையத்தோட பாயிண்ட். பட் சபாநாயகரோட பாயிண்ட் கிடையாது இல்ல. நிச்சயமா என்ன வேணாலும் அதுல தீர்ப்பு வரலாங்க. இல்லாட்டாலுமே அங்க ஏற்படுற குழப்பங்களை பாத்தீங்கன்னா, பிஜேபி 35-38 சீட்டை வச்சுட்டு மிச்சத்தை தான் கொடுக்கறேங்குது. மொத்தம் இருக்கிற 48ல மிச்சம் எத்தனை பேரு? என்சிபி, அப்புறம் வந்து சிவசேனாவோட உடஞ்ச பார்ட்டி, அவர் தான் சீஃப் மினிஸ்டர் வேற. இப்படி வந்து பல பேரை வந்து தேவையில்லாம உடைச்சு இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. பிஜேபி ரூலிங் பார்ட்டிங்க, மெஜாரிட்டி இருக்கு. மெஜாரிட்டி இருக்கும்போது தேவையே இல்லாம என்சிபியை உடைச்சாங்க. இப்ப என்சிபி இருக்கிற டெட் வெயிட் பூரா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கு. எல்லாரும் ஒண்ணு அவனுக்கு சீட்டு கேக்குறான், இல்ல மகனுக்கோ பேரனுக்கோ சீட்டு கேக்குறான். அமித்ஷா வந்து வரைக்கும் தலையிட்டோம், அது இன்னைய தேதி வரைக்கும் முடிவாகல. எப்படி வேலை பார்க்க போறாங்க? எப்படி தேர்தல்ல எப்படி வேலை பார்க்க போறாங்க? மகாராஷ்டிரால என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க பிஜேபிக்கு? நான் போட்டிருக்கிறது அதிகம், கிரேஸ் மார்க். நீங்க யோசிச்சு பாருங்க. பாலிடிக்ஸ் வந்துங்க எப்பவுமே அன்நேச்சுரல் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இயற்கைக்கு மாறான தேர்வுகளை உள்ளடக்கியதான் அரசியல். பிஜேபி பண்ற தவறு என்ன? தவறு அதை நம்ம பார்க்கணும். தவறு என்னன்னா, எதிர்கட்சிகளை அதுவே தான் ஒரு அணியில திரட்டுது. காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் டெல்லியில சேரக்கூடாது இல்லங்க. ஏன்னா பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி 3மே ஒரே லைன்ல இருக்கிற கட்சி. ஆம் ஆத்மி ஆளுங்கட்சியா இருக்கு, காங்கிரஸ் ஆண்ட கட்சி. பிஜேபி போன தடவை 7 எம்பி வச்சிருந்த கட்சி, 7க்கு 7 எடுத்திருந்தாங்க போன தடவை. அப்போ காங்கிரஸையும் ஆம் ஆத்மியும் சேர்த்தது யாரு? பிஜேபி தான். அப்புறம் இது என்ன அரசியல்? பிரித்தாளுவது தானே வந்துங்க அரசியல். யாரும் என்ன புரிஞ்சுக்கலன்னா, ஐஎன்டிஏங்கிறது கூட்டணியே இல்ல, அது வந்து ஒரு அம்பரல்லா. நான் 77 கூட்டணியே பார்த்தவங்க. 75, 76 பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். 77 ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட்டணி, ஜனதா கூட்டணி தான் கூட்டணி. என்னன்னா, ஒரே சின்னம், ஒரே மேனிபெஸ்டோ. வேட்பாளர் பட்டியலை வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் அறிவிச்சாரு, ஆனா பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இந்திரா காந்தி தான் ஒரே பிரதமர் வேட்பாளர். என்ன முழக்கம்னா, இந்திரா வேண்டாம், அவ்வளவுதான் முழக்கம். இங்கேயும் வந்து பிரதமர் வேட்பாளர் கிடையாது, மோடி தான் பிரதமர் வேட்பாளர். மோடி வேண்டாம், பழையதே தாங்க இப்ப வருது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்தியா கூட்டணினா அம்ப்ரல்லாவா இல்ல, மன்னிக்கவும், கூட்டணியா இல்ல, ஒரு காமன் சிம்பல்ல நின்னா தான் கூட்டணி அமைப்பு. அப்படி ஆல் இந்தியா அமைப்பா அது இல்ல. மாநில கட்சிகள் தான் வந்து ஒன்னொன்னையும் டிசைட் பண்ணுது. இங்க வந்து திமுக நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கு, அங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பண்ணிட்டு இருக்கு. இப்படி மாநில கட்சிகள் தான் டிசைட் பண்ணுது. அப்போ ஒட்டுமொத்தமா மாநில கட்சிகள் எங்க அதிகமான செல்வாக்கோட இருக்காங்களோ அங்கதானே வண்டி சாயும். இல்ல மாற்று கருத்து என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. 200 சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன் எஸ்டிமேட்டுக்கு இன்னைய தேதிக்கு 150.
நாளைக்கு ஒரு மாசம் கழிச்சு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு நாள் 400 ரூபா மாறாது. சரி சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினா வச்சுக்கலாம் சார். தமிழ்நாட்டுல எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா வந்து இன்னைக்கு இந்தியா டுடே திருப்பியும் வந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி 2வது பொசிஷன், அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்குறாங்க டிஎம்கே ஃபர்ஸ்ட், திருப்பி பிஜேபிக்கு 2வது பொசிஷன். அவங்க உண்மையாவே 2வது பொசிஷன்ல இருக்கிறாங்களா? அது எப்படிங்க இருக்க முடியும்? அதான் வந்து எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. வளர்ந்துருக்காங்க, ஏடிஎம்கேவை தாண்டி வளர்ந்துட்டாங்களா? நீங்க வந்து இடி சிபிஐ இப்படி பயன்படுத்துறீங்கன்னா எந்த நிறுவனம் வந்து தைரியமா வெளியில இருந்து சொல்லும்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே வந்து தைரியமா வெளியில வர மாட்டேங்குதுன்னா இவங்கெல்லாம் யாரு? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டிஜிட்டல் இந்தியா வந்து எவ்வளவு காலம் ஆச்சு? மொத்தமே 22,000 சொச்சம் தான் பாண்டே இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட கிளையில தான். அதுலயும் 66% நியூ டெல்லி ஸ்டேட் பேங்க் கிளையில தான். அந்த பர்டிகுலர்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு 3 மாசம் டைம் வேணுமா? சார், இட் இஸ் ஜஸ்ட் டச் ஆஃப் அ பட்டன் தான் சார். எனக்கு வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்றேன். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இப்படின்றதுக்குள்ள எடுத்துருவாங்க. இப்படின்றதுக்குள்ள ஒரு query எழுதுனா வந்து பேரர் பாண்ட் வந்துங்க, பேரர் பாண்டுனா வந்து கேஷ் மாதிரி தான். கோவில் உண்டியல்ல போட்டீங்கன்னா அந்த பணத்துக்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்க முடியாது. வங்கி கிளையில பேரர் பாண்ட் வாங்குனீங்கன்னா எப்படி ரூட் கண்டுபிடிக்க முடியாம இருக்கும்? அது போக 2 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணி உங்களோட பேன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க கேஒய்சி ஃபில்அப் பண்ணி கொடுத்து அவன் வந்து அப்புறம் செலான் இஷ்யூ பண்ணி தான் நீங்க பாண்டு வாங்கவே முடியும். பாண்டு வேணா நீங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனா கொடுத்தாலும் அவன் ரிடீம் பண்றதுக்கு திருப்பி ஸ்டேட் பேங்க் கிளைக்கு தானே அவன் பேங்க் மூலமா அனுப்பியிருக்கணும். நிச்சயமா எந்த பேங்க்லயும் அவன் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த பேங்க்லயும் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஆனா நான் ஸ்டேட் பேங்க் கிளை மூலமா தானே பணத்தை ரிடீம் பண்ண முடியும். அப்ப எப்படி வந்து 2 சைலும் இருக்குன்றாங்க? 2 சைலுமே ரொம்ப ஈஸியா எடுக்கலாமே, ஏன் தயங்குறாங்கிறதா என்னோட கேள்வி. டிரான்ஸ்பரண்டா அப்படின்னா மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? மறைக்கிறதுக்கு ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அது வெளியில வரணும்னு வச்சுக்கோங்க, இந்த 150 குறைஞ்சு போயிரும் பிறகு. சார், அது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இல்ல, சுப்ரீம் கோர்ட் திங்கக்கிழமை விசாரிக்க போகுது. ஏற்கனவே கொடுத்த ஆர்டரை வந்து இவங்க மீறிட்டாங்க. அவங்க வந்து நிச்சயமா வந்து இந்த டைம் கொடுக்க மாட்டாங்க, கடுமையா சொல்ல போறாங்க. ஆனா டிலே பண்ண இன்னொரு 1 மாசம் டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 மாசம் டைம் கிடைக்குமா? இல்லன்னா வந்து நிச்சயமா கிடைக்காதுங்க. ஏதோ ஒரு ரெடியூஸ்டு டைம் வேணா கொடுப்பாங்க. ஆனா அது பிஜேபிக்கு தான் ஆபத்து. எப்படின்னா இப்பமே இந்த பிரச்சனை வெளியில வந்து ப்ளோ அவுட் ஆயிடுச்சுன்னு வைங்க, தேர்தல் டைம்ல அது பாதிக்காது. ஆனா தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வெளியில வந்துச்சுன்னு வைங்க, ஒரு முக்கியமான மாநிலம் இப்ப வந்து முதல் கட்ட தேர்தல்ல உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான பெரிய மாநிலங்கள் இருக்குன்னு வச்சுக்கோம். மொத்தம் 7 கட்ட தேர்தலுங்க. உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால்லையும் 7 கட்டமும் தேர்தல் நடக்கும். இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபிக்கு டொனேட் பண்ணவன் நீரஜ் மோடி, பிஜேபிக்கு டொனேட் பண்ணவன் விஜய் மல்லையான்னு ஏதோ ஒரு பூதம் கிளம்புச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? அது பிஜேபிக்கு தான் சார் லாஸ். அப்போ வந்து இன்னும் குறையும்ல. ஆனா அதை விட பெட்டர் என்னன்னா இப்பவுமே வந்து டிரான்ஸ்பரண்டா வெளியில வர்றது தானே பெட்டர். ஆமா, நிச்சயமா. ஏன்னா இப்ப இந்த டிஸ்கஸ் பண்ணி ஓஞ்சி போயிரும், தேர்தலுக்கு அது வரவே வராது. இது வந்து சிம்பிள் பாலிசி. அதை நான் ஏன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன்றேன்னா, 45 வருஷத்துல பத்திரிகையாளனா எத்தனை தேர்தல் பார்த்திருக்கிறேன். நம்ம கணிப்பு ஃபெயிலியரும் ஆயிருக்குங்க, சக்சஸும் ஆயிருக்கு. அது இல்ல. ஆனா அரசியல் இப்படித்தான் நடக்கணும்னு ஒரு கோடு இருக்கு. அப்ப அமித்ஷாலாம் ஒரு பெரிய அரசியல் விற்பனர், பெரிய எலெக்ஷன் மேதாவின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. ஒருவேளை அவங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. இல்லைங்களா, ஒரு சாதாரண மகாராஷ்டிரால உடைஞ்சு கிடக்கிற ஒரு கட்சியை போய் அதை உடைச்சு தன் பக்கம் சேர்த்து இப்ப தலைவலிய திருகுவலியா மாத்தி வச்சிருக்காங்க. நான் மராத்தி ஓட் பேங்குங்க. அங்க வந்து பிஜேபிக்கு இருந்தது நான் மராத்தி ஓட் பேங்க். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணாங்க அந்த ஓட் பேங்க. ஐ நோ வெரி வெல். நான் மராத்தி ஓட் பேங்க இப்ப வந்து மராத்தி ஓட் பேங்கா மாத்த முயற்சி பண்றாங்க. இந்த கோட்டா அலோவ் பண்ணிருக்காங்கல்ல, அதுல நான் மராத்தி பூரா அப்செட்டா இருப்பான். இங்க எப்படி வன்னியர் கோட்டா வந்து அதிமுகவுக்கு எதிரா முடிஞ்சதோ அப்படி. 10.5 மொத்தமா வந்து நீங்க வந்து ஓவராலா இந்தியா ஃபுல்லா கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு பிஜேபி அப்போ இல்லையா? மோடி 3.0 நடக்கவே நடக்காது. ஓகே, மோடி 3.0க்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த வாட்டி போடப்படும் அப்படின்ற மாதிரி தான். ஜனநாயகத்துக்குமே அதுதான் நல்லது. 10 வருஷத்துக்கு மேல ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது நல்லதே கிடையாது. பிஜேபி என்ன தவறு செஞ்சிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னாலோ நமக்கு தெரிய வரணும்னாலோ பிஜேபி ஆட்சியை விட்டு இறங்கத்தான் செய்யணும். ஏன் பிஜேபி ஏன் ஆட்சியில் இருக்கணும் சொல்லுங்க?
அது நான் வந்து யாரு வேணா ஜனநாயகத்தை மக்கள் யாரு டிசைட் பண்றாங்களோ அவங்க இருந்துட்டு இல்ல அப்படின்னா ஏன் நீங்க வந்து 4 நாள் 8 வருஷம் ஒரு பிரசிடென்ட்டுக்கு டேர்ம் வச்சிருக்கீங்க? ஜனநாயகத்துல மக்கள் எப்படி டிசைட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி விட வேண்டியதானே 3வது டேர்ம? விடணும்ல. நிச்சயமா விடணும் சார், நிச்சயமா 4 நாள் 8 வருஷம் தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா, அது அவங்களுக்கு இங்க மட்டும் எதுக்கு 10 அப்புறம் 3.0ல ஒரு 15ன்னு எது கேக்குறீங்கன்ற? ரைட். ரொம்ப நல்லா நம்ம வந்து என்ன சொல்றது, ஸ்டேட் வாரியா நம்ம போட்டிருக்கோம். இது நிச்சயமா நானும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் என்னோட எக்ஸல் ஷீட்ல வந்து இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு போட்டுருவேன். ஸோ போட்டுட்டு நான் வந்து ஒரு அனலைஸ் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை அனுப்ப போறேன். போட்டுட்டு எனக்கு ஒரு ராம் சாரோட இதுன்னு சொல்லி போட்டு அனுப்புறேன். நிச்சயமா திருப்பி கொஸ்டின்ஸ் வரும். நம்ம வந்து திருப்பி நெக்ஸ்ட் வீக்கே சந்திப்பா சார். உங்களோட டைம்க்கு உங்க டைம் இருந்ததுன்னா அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.